உருவாகியுள்ள இந்த பெஞ்சல் புயலானது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரங்கள். புயலானது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி புதுச்சேரிக்கு சுமார் 150 கிலோமீட்டர் கிழக்கேவும், அதே போன்று சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகைப்பட்டினத்திலிருந்து வடகிழக்கே 210 கிலோமீட்டரிலும், திரிகோணமலைக்கு வடக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த பெஞ்சல் என்ற புயலானது நிலை கொண்டிருக்கின்றது. இது மேலும் இன்று மாலையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இந்த கரையை கடக்கக்கூடிய நேரங்கள்ல காற்றினுடைய வேகம் என்பது அதிகபட்சமாக 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்திலுமே காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் புயலானது கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போன்று மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்று காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், அதே போன்று அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். முனிஷா, லிபிகா, இதற்கு முன்பு குறைவாக இருந்த அந்த வேகமானது தற்போது அதிகரித்திருக்கிறது. இது கரையை கடக்கும் நேரமானது குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறதா? நிச்சயமா தற்போது காற்றினுடைய வேகம் என்பது நேற்று இரவு முழுவதுமே 1 மணி நேரத்திற்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. குறிப்பாக தற்போது காற்றினுடைய வேகம் என்பது நேற்று இரவுக்கும் மேல் குறைந்திருந்தது. தொடர்ச்சியாக தற்போது நேற்றைய தினம் பொறுத்தவரை அதிகபட்சமாக 1 மணி நேரத்திற்கு 7 கிலோமீட்டர் வேகம் என்ற நிலையில் நகர்ந்து வந்த நிலையில் தற்போது 5 கிலோமீட்டர் அதிகரித்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது காற்றினுடைய அந்த புயலினுடைய இது என்பது நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இருக்கின்றது. இதுவரை அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த தரைக்காற்று என்பது வீசக்கூடும் என கணித்திருக்கிறார்கள். இருப்பினுமே புயல் அந்த நகரக்கூடிய திசை என்பதும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. 1 மணி நேரத்திற்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தற்போது புயலினுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. இன்று மாலைக்குள் புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என கணித்திருந்த நிலையிலும் தற்போது வேகம் அதிகரித்திருந்தாலும் அதனுடைய அந்த கண் பகுதி என்று சொல்லக்கூடியது இன்னும் நகரும் திசை குறைவாக இருக்கின்றது. இதன் காரணமாக இன்று மாலைக்குள் புயல் கரையை கடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். முனிஷா, லிபிகா, நேற்று மதிய நேரத்தில் இது கரையை கடந்துவிடும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது. தற்போது இது இன்னும் கொஞ்சம் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுது? புயல் தற்போது அதே பகுதியில் தான் தென்மேற்கு வங்கக்கடல உருவாயிருக்கக்கூடிய அந்த புயல் என்பது அதே பகுதியில் தற்போது மையம் கொண்டிருக்கின்றது. இருப்பினுமே சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இருப்பினும் புயல் அதே பகுதியில் மையம் கொண்டிருக்கிற காரணமாகவும் அதனுடைய வேகம் என்பது அதிகரித்திருந்தாலுமே புயலினுடைய அந்த கண் பகுதி என்று சொல்லக்கூடிய புயல் உருவாகக்கூடிய இடம் என்பதும் முழுவதுமாக கரையை கடப்பதற்கு என்பது நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளும். இதன் காரணமாக தான் இன்று மாலைக்குள் புயல் கரையை கடந்துவிடும் என கணித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு புயல் உருவாகி இருந்தால் அதனுடைய முன்புறம், அதே போன்று மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த கண் பகுதி, அதே போன்று அதன் புயலினுடைய பின்புறம் முழுவதுமே கரையை கடப்பதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். இது முழுவதுமே தற்போது கரையை கடப்பதற்கான நேரம் என்பது அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக இன்று மாலைக்குள் பெஞ்சல் என்ற புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினுமே வானிலை ஆர்வலர்கள் எல்லாருமே தற்போது கணித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக புயல் எந்த பகுதியில் இருக்கிறது என்பது குறித்தும் இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் புயல் கரையை கடப்பதற்கு என்ற முழு விவரங்கள் தொடர்ந்து தற்போது கண்காணிக்கப்பட்டே வருகிறது. முனிஷா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.